ஜெபிப்போமாக. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக, பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. எனக்கென்று இவர் தெரிந்து கொண்டு சொன்னீங்களப்பா. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவாக முன்னே எங்களை பிரித்தெடுத்தீங்கப்பா. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே எங்கள் முன்குறுத்தீங்கப்பா. நாங்கள் உங்களை ஆராதிக்கணும் தகப்பனே ஆண்டவரே. இவங்க சித்தமாண்டவரே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ துதியின் நிமித்தில் வாசம் செய்கிற தேவனா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டு ராஜா, இன்னும் நாங்கள் பெருகும்படி உயரும்படி தேவன் தாமே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. நீ தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் என் வார்த்தை வாயில் அருள்னு சொன்னீங்களேப்பா. என் கருத்தில் மறைக்கணும்னு சொன்னீரே ஆண்டவரே. என்னை மறைத்து நீ வெளிப்படும் ஆண்டவரே. என்னோடும் என் ஜனங்களோட பேசும். நீ பேசுகிற தேவனப்பா ஆண்டவரே. ஆவியானவரே, போதிக்கிற ஞானத்தின் ஆவியானவரே, உன் பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உங்க கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து வழியில் நடத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளை மேலே போங்க. பிள்ளைங்களா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம். ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் மனுஷன் எப்படிலாம் உயர்த்துது, எப்படிலாம் மனுஷன் பெருகுறான், அப்படிதான் பார்க்க போறோம். அல்லேலூயா. ஏன்னா தத்திரமான வாழ்க்கையிலும் குறைவான வாழ்க்கையிலும் வாழ்க்கை யாரை பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. வீட்டில் பொருளாதாரம் சரியில்லாத சூழ்நிலை, கையில் காசே இல்லாத நிலைமை, 5 ரூபா 10 ரூபா தேடி எடுத்தாரா கம்பெனி நல்லா இருக்குமா, அப்பா சந்தோஷமா இருக்கு யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சரி, என்னடா வாழ்க்கை அது? தரித்திரமான வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நான் வெறுக்கிற வாழ்க்கையை. நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும், திருப்தியாகணும், மிச்சம் எடுக்கணும், அனைவருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை யார் விரும்புகிறாரு? ஆமென். அது தானாக வந்துடாது எதுவுமே. இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் எல்லாமே பிரமாணம் தான். பிரமாணத்தின் படிந்தான் கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபத்தில் அழுதா கர்த்தர் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். நீங்கள் அழுது ஜெபிக்கிறதா கொடுக்க மாட்டார். வார்த்தையின்படி ஜெபிச்சுக்கிற கண்டிப்பாக கொடுப்பார் அவர். அல்லேலூயா. என்ன அப்படிதான் அவர் பிரமாணத்தை எழுதிட்டாரு, எழுத மாற்ற மாட்டார். பிரின்சிபல்லாம் இதுதான், இது வந்தால் தான் இது நடக்கும், இது கொடுத்தா தான் இது வரும்னா அது அப்படி தான். அது மாறாது. அது வான பூமி கூட மாறும், என் வார்த்தை மாறாது சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்தை பார்க்குறோம். நம்ம பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. ஒரு சாதாரண மனுஷன் அழைத்து ஒரு பெரிய ஜாதியாக்கும் தேசமாக்கும் அழைச்சார். அவனை செல்வ சீமானாக்குனாரு. வெள்ளியும் பொண்ணும் சீமானா ஆபிரகாம் இருந்தான். அவன் கூட ஒட்டிட்டு வந்த லோத்து, அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப ஆபிரகாம் பிள்ளைகளாக ஈசாக்கு கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிச்சாரு. ரகபோத் ஆசீர்வாதத்தை அவன் நிரப்பினார். அவன் ஈசாக்கு பிள்ளையாகிய யாக்கோபு கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிச்சாரு. அவன் ஏமாத்துக்காரன், சொந்த தகப்பனையும் ஏமாத்தினான், சொந்த அண்ணனையும் ஏமாத்தினான். அவன் கர்த்தர் அவனுக்கு குற்றங்களை மன்னித்து அவன் தப்புங்களை கர்த்தர் நினைப்பூட்டாம அவனை ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலா மாற்றினார் அவனை. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அது உடன்படிக்கையை பார்த்து கர்த்தர் மறக்க மாட்டார் அவங்க. அப்ப நீங்க நினைக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவன் முடிஞ்சிடுச்சா, நமக்கு இல்லையா அப்படி நினைக்காதீங்க. புதிய உடன்படிக்கை இருக்கு, உங்களுக்கு எனக்கும் மேலான ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் கலாச்சாரம் 3:14 எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியாக உனக்கு எனக்கு வரும்படியாகவும் ஆவிக்கு சொல்லப்படும் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தினாலே
பெரும்படி இப்படி ஆகிட்டான். ஆமென். எதனால பெரும்படி ஆசீர்வாதம் எப்படி வருமா? விசுவாசத்தினாலே வருமா? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அல்லேலூயா. நமக்கு காதில் என்ன போதோ அதுதான் உள்ள மனசுல போகும். மனசுல என்ன போதோ அதுதான் வாயில வரும். கரெக்டுங்களா? அதுதான் இருதயத்தை நிறைவினால் உன் வாய் பேசுமா. எப்படி உன் இருதயம் நிறையுது? நீ கேட்கிற வார்த்தையினாலதான் உன் மனசு நிறையுது. மனசு நிறையும் போது வார்த்தை தானா வெளியே வரும். ஆமென். அப்போ உட்கார இடம், இருக்கிற சூழ்நிலை ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பழகிறோம், எங்கே ரொம்ப நேரம் உட்காடுறோம், எங்கே நம்ம யோசனை அதிகம் செலுத்துகிறோம், அதுதான் உங்களுடைய கேரக்டராக மாறும், உங்கள் உணர்வுகளாக மாறும், வாழ்க்கையாக மாறும், அடிப்படையாக மாறும். அதுக்காக கஷ்டம் என்ன பண்ணாருன்னா, நீ 6 நாள் எங்கே சுற்றுற, வேலைக்கு போகிற, பல பேரை பார்க்குற, பல பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. அப்போ இந்த ஓய்வு நாள் சபைக்கு வரணும். நீ இங்கே வந்து என் வார்த்தையை கேளு. என் வார்த்தை தான் உன்னை உயர்த்தும், என் வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கும், என் வார்த்தை தான் உன்னை மேலும் மேலும் உயர்த்துகிற வார்த்தை அது. ஆமாம். ஒரு மனுஷன் குப்பையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அவனை கவனம் சொல்கிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வாராம். அல்லேலூயா. ஆமாம். எப்படி மனுஷன் குப்பையில் இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷன் கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்தா வச்சுக்கோங்களேன், என் வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் நம்புறேன். இந்த வார்த்தையை என் சூழ்நிலை நான் பார்க்கல, என் குறைவை நான் பார்க்கல, என் கையில் பணம் இல்லை அதை நான் பார்க்கல, என் குடும்பத்தை பார்க்கல, அனைத்தவரை நான் பார்க்குறேன். வாக்கு பண்ணியிருக்காரு கர்த்தர். ஐயா, அவர் வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை பொய் சொல்லாது சொல்லியிருக்கிறாரு. வார்த்தை நம்புறேன், நம்பி பாருங்க. கண்டிப்பா உயர்த்தி உங்கள் ஆசீர்வதித்தும் பெருமைப்படுத்த தேவையா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவான்? மனுஷன் கேவலப்படுத்துவான். நீ உதவாக்கார, ஒண்ணுக்கு உதவ மாட்ட, நீ 5 காசு சம்பதிக்கு லாக்கி கிடையாது, நீ வேஸ்ட்டு. இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சாப்பிட்ற தண்ணி சாப்பாடு சாப்பிட்ற, தண்ணி சோறு சாப்பிட்றான்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. அதெல்லாம் கலந்துதான் வந்திருக்கோம் எல்லாருமே. இவர் சொல்றாரு, நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், மனுஷன் தள்ளலாம், மனுஷனை ஒதுக்கலாம், நீ எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் உன்னை உயர்த்துவேன். ஏன்னா என் நிலைமையை வந்திருக்க, நீ வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, வெறுங்கையா போயிடக்கூடாது, அவமானப்படக்கூடாது. நீ எங்க அவமானப்பட்டியோ அதே ஜனங்கள் கண்கள் காண, அவன் காது கேட்க உயர்த்தி உன்னை வாழ வைக்கிற இயேசு இவர். அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கிற தேவன் இவர் தான். இவர் உயிரோட கூட இருக்கிறார் இவர். ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவன் யாக்கோபுடைய கடைசி மகன். அவன் யோசேப்பு, அவன் சொந்த அண்ணன்களே. யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி. இவன் 2வது பொண்டாட்டி பையன். இவன் ஒன்று யோசேப்பு, அவன் சகோதரன் பெஞ்சமின். 3 சகோதரர் மனைவி பிள்ளைங்க எல்லாமே பையனுங்க. இவனுக்கு அவனுக்கு ஆகாது. எதற்காகனா அப்பா வந்து எல்லாம் போலீஸ். யாக்கோபு எல்லாம் பணக்காரன். யாக்கோபு ஏகப்பட்ட ஆடு மாடுங்க, மந்தைங்க, வேலைக்காரங்க, வெள்ளி புண்ணி எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. பரதேசியா இருக்கான், ஆனால் சுற்றி அவன் தான் இடம்லாம். அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மேலே ரொம்ப ஆசை, யோசேப்பு மேலேயே. அவனே என்ன பண்றாரு, அவனே ரொம்ப பாசமா கண்ணோக்கமா அவனே பார்க்கிறாரு, அவனே கவனிக்கிறாரு. நல்லா அவனுக்கு உடைகளை கொடுக்கிறாரு, விதவிதமான வண்ண விதமான ஆடைகளை கொடுக்கிறாரு அவனுக்கு. அவன் அண்ணன் திட்டுறாரு, அவங்க பிள்ளைகளை திட்டுறாரு எல்லாரும், இவனை மட்டும் கொஞ்சிறாரு. ஒரு நாள் என்ன பண்றான், சொந்த சகோதரன் என்ன பண்றான், இந்த தம்பியை கொண்டு போயிட்டு குழியில போட்டுடுறாங்க. குழி சாவுட்டும். இவன் செத்தாதான் அப்பா நம்ம மேல பாசம் வரும், அப்பா சொத்து நமக்கு எழுதுவாரு, இருக்கிற நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அப்படி அண்ணாக்கிற பிளான் பண்றான். 10 பேர் பிளான் பண்ணி 8 பேர் குழியில போட்டாங்க. குழியில கர்த்தர் கூட இருந்த யோசேப்பு கூட கர்த்தர் கூட இருந்தாராம். ஆமென். ஒரு எகிப்தியர் கிட்ட என்ன பண்றாங்க, அவனை
அடிமையா வித்துடுறாங்க யோசேப்பை. 30 வெள்ளி காசுக்காக அடிமையா வித்துடுறாங்க யோசேப்பை. எகிப்துக்கு கொண்டு போற, வேற தேசத்துக்கு கொண்டு போறாங்க. அவனை அடிமையா கை காலை கட்டி அவன் நிர்வாணப்படுத்தி கொண்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா போர்த்திபர் பார்வோனுடைய மந்திரி அவர். அவனுக்கு தெய்வ கிடைக்க செஞ்சு கத்துறாங்க வைக்கிறாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. அவன் கால சித்தமுள்ளவனா இருந்தானா, ரொம்ப ஸ்மார்ட்டா அறிவுள்ளவனா இருந்தான். அவன் ஒரு 18 வயசு இருக்க வச்சுக்கோ, யோசேப்புக்கு ஒரு 18 வயசு இருக்க வச்சுக்கோங்க. காலை சித்தமுள்ளவனா இருந்தான், ரொம்ப ஷார்ப்பா இருந்தான். ஏன்னா தெரியுது அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்லை, எனக்கு அடிமையை வித்துட்டாங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் என் கூட இருக்கு, ஆசீர்வாதம் என் கூட வருது. எங்க தாத்தா ஆபிரகாம் ஆசீர்வாதம் என் கூட வருது, விசுவாசித்தான் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு. எல்லா சொல்லும் கர்த்தர் கூட இருந்தாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது, எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்கு செழிப்பாயிடுது எல்லாம் எகிப்துல. அவன் பார்க்கறான் மந்திரி, என்னடா இவர் எபிரேய அடிமை, இவன் செய்வதெல்லாம் வாய்க்குது எப்படி சொல்றான். இல்ல இல்ல, இவங்க 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 எபிரேய கடவுளை ஆராதிக்கிறாங்க, அது யெகோவா அவரு, அவன் கூட கர்த்தர் கூட இருக்கிறாரு, அதை செய்வதெல்லாம் வாய்க்குதுன்னு. ஆமென். மேனேஜர் மாதிரி ஆகிட்டாங்க. எப்படி மேனேஜர் அவன் தான், அவன் சொன்னதை எல்லாம் செய்யணும். பிதாசுமா இருப்பானா, ஒரு சூழ்நிலை கொண்டு வரான், பாவத்துக்கான வழியை அங்கே ஏற்படுத்துறான். எப்படியா பாவத்தில் விழுந்துடும் யோசேப்பு. ஆனால் யோசேப்பு தெரியுது, இல்லை இல்லை, இந்த அற்பமான இந்த இன்பத்துக்காக வரப்போற ஆசீர்வாதத்தை, வரப்போற உயர்வை நான் விட மாட்டேன். என்ன பண்ணான், விலகி ஓடுனான், துணிகளை விட்டு ஓடினான். அவன் கத்திருப்பாருங்க, எங்கே அருமையா போனானோ, எங்கே வெக்கப்பட்டானோ, எங்கே அவமானப்பட்டானோ, ஜெயில போட்டாங்க. ஜெயில கத்தர் கூட இருந்தாராம். அவன் செய்யற தவறுக்கு அவன் தான் செஞ்சான்னு ஒரு குற்றப்பழியை சுமர்த்தி சிறைச்சாலை அழைச்சாங்க. அவனை சிறைச்சாலை அவனுக்கு கலந்துல தெய்வம் கிடைக்குது. கத்தர் அங்கேயும் கூட இருந்தார், அங்கே உயர்த்தினார். காலவரம் வந்தது, நேரம் வரும்போது கத்தர் பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுத்து அந்த கனவுக்கு பதில் சொல்லும்படி கர்த்தர் யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து, அல்லேலூயா, எகிப்துக்கு அவனை கர்த்தர் அவனை படியெடுப்பதை செஞ்சார். அவனை பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான் எகிப்துக்கு. குழியில போட்ட அண்ணக்காரெல்லாம் வரான், அப்பாலாம் வராரு. ஊர்ல பஞ்சம், ஊர் ஃபுல்லா பஞ்சம். எகிப்துல மட்டும் செழிப்பா இருக்கு. ஏன் கர்த்தர் தந்த ஆலோசனை அவனுக்கு. பஞ்சம் வர போகுது, 7 வருஷம் இதெல்லாம் சேர்த்து வை, தானியத்தை சேர்த்து வை, குடோன்னு நீ கலைஞன குடோன்னு. இப்ப கலைஞர் சொல்றது கிடையாது, குடோன்னு சேர்த்து வைக்க சொல்லி கர்த்தர் அது மூலமா எல்லாரும் போஷிச்சார். அவனை கொண்டு எகிப்துக்கு ராஜாவாக்குனாரு, எகிப்துக்கு மந்திரி ஆக்குனாரு. எல்லாமே அவன் கீழே வந்துடுச்சு. அல்லேலூயா. ஏன் அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிடிக்குது அவனை. ஆனா பாவத்துக்கான சூழ்நிலை வந்தது, அது மந்திரியோட மனைவியோட தப்பு செய்த சூழ்நிலை வந்தது. ஆனா சூழ்நிலை என்ன பண்ணா, தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கத்திருக்கிறதெல்லாம் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அப்ப பாவத்தை விட்டு விலகி ஓடினான். கத்திர உயர்த்தினார் அவனை. அல்லேலூயா. இவர் ரொம்ப நல்லவர் இவர். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு தெரியும். நம்ம இப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. என்னை விசுவாசிக்கிறியா, என்னை நம்புறியா, நீ மனப்பூர்வமா என்னை விசுவாசிக்கிறியா? கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு, செய்வாரு, செய்ய மாட்டா தெரியலையே, வருமா வராதான்னு அப்படி நினைக்காத. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை நீ நம்புறியா? நீ என் தகப்பன் எனக்கு செய்வாரு, எனக்காக சொந்த குமாரனே கொடுத்தாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, கண்டிப்பா நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் நான் எதிர்பார்ப்பதற்கும் அவர் மேலாக செய்கிற தேவன் அவரு. கண்டிப்பா நான் நல்ல நாட்டில் பார்ப்பேன், என் கண் அதிசயங்களை பார்க்கும், எளிதாக பெற்றுக்கொள்வேன் நான். அப்படி விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா வழியே இல்லாம போனாலும் கர்த்தர்களுக்கு வழிகள் திறப்பார் அவர், நன்மைகள் வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொள்வோம். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம்.
ஏசாயா 54 வசனம் 10, பக்கம் 861. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, என்ன படிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மலைகள் விலகினாலும், மழை விலகுமா? மழை விலகி போகுமா? மழை விலகி போகுமா? போகாது. அது விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பூமியை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. என் சமாதானத்து உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கையா? சமாதானத்து உடன்படிக்கை. இன்னைக்கு ஜனம் எவ்வளோ சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், போகிற இடங்களில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்களே. ஒரு மன அழுத்தம், வேலை ஸ்தலத்தில் ஒரு டிப்ரெஷன், வேலை பலுவு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வியாதி கஷ்டப்படுறவங்களுக்கு அது டிப்ரெஷன், அழுத்தம், வியாதியில் கஷ்டப்படுறாங்க. குடும்பத்தில் சூழ்நிலை, சண்டைகள், ஓயாத சண்டை, பணம் இல்லாத சூழ்நிலை, அதில் டிப்ரெஷன், அழுத்தம், மன அழுத்தம். அப்போ சமாதானம் இருக்குமா? நம்ம குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஏன்? எல்லாம் கையில் ஒன்றுமே இல்லை, நம்புற மாதிரி சூழ்நிலை இல்லை. எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. புரியுதுங்களா? திரும்ப சமாதானம் நினைக்கிறோம், நம்ம சமாதானமாக இருக்கிறோம், மனைவி சமாதானமாக இல்லை. இல்லை, மனைவி சமாதானமாக இருக்காங்க, கணவன் சரி சமாதானமாக இல்லை. இல்லை, கணவன் மாதிரி சமாதானமாக, பிள்ளைங்க சமாதானமாக இல்லை. அப்போனா காரியங்கள்லாம் கோவத்தை பிறப்புக்கு டென்ஷன் ஆகுது. அப்படி யாரும் ஒருத்தர் மூலியமாக சமாதானம் கெட்டு போகுது, நிலைத்திருக்க மாட்டேங்குது. அது வரமான வருது, திருப்பி ஏதோ ஒரு பிசாசு கொண்டு வரான், சமாதானம் போயிடுது. அப்புறம் யோசனை மாறி போச்சு. ஆனால் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஜனங்க என்ன பண்றாங்க? சமாதானத்துக்காக என்ன பண்றாங்க? சமாதானத்துக்காக என்ன பண்றாங்க ஜனங்க? இன்னைக்கு டிவி முன்னாடி போய் உட்காடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை போய் நாடுறாங்க, இல்லை வெளியே அப்படியே டூருக்கு போறாங்க, தனிமையை விரும்புகிறாங்க. சில பேர் மதுக்கும் போதைக்கும் அடிமையிட்டாங்க. ஏன் அவங்கள போல ஒரு மாற்றம் வரும், கொஞ்ச நேரம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். காலை முதல் நைட்டு வரை ஒரே சண்டை, ஒரே துக்கமாக இருக்குது, கவலையாக இருக்குன்னா யாருக்கும் பிடிக்காதுல்ல. ஒரு மாற்றம் வேணும். அதுலேருந்து பிதாசுல மாற்றம் என்ன பண்ணுறான்? இப்போ குடி, தப்பான வழிகள் என்ன பண்ணுறான்? ஜனங்களுக்கு போதித்து பாவத்தில் தள்ளுறான். அது சமாதானம் கொடுக்காது. சமாதானம் வர மாதிரி இருக்கும். பிரச்சனை அப்படியே, வீட்டில் பிரச்சனை போனால் அப்படியே தான் இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்தால் அதே பிரச்சனை தான், அதே சூழ்நிலை தான், மாறாது. அது வெளியே போய் சுற்றின்னு இருப்பான் ஜாலியாக, எல்லாம் மறந்துட்டான். வீட்டுக்கு போனால் அதே சூழ்நிலை தான், அதே மனுஷங்க தான். அப்போ இது அவன் சொல்றாரு, இது மாறணுமா? என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவிய சாய். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிறபடி அவன் கொடுக்கிறது கிடையாது. அது நிலையற்ற சமாதானம். அது பணம் இருக்கும்போது சமாதானமா இருக்கும், பணம் இல்லாத சூழ்நிலை சமாதானம் போயிடுது. அப்போ சமாதானம் எங்க இருக்கு? பணத்துல தான் இருக்கு. ஆனால் நமக்கு தேவன் தர சமாதானமோ சந்தோஷமோ பரிசுத்த ஆவியில உண்டாகிற சந்தோஷமா அது. அல்லேலூயா. ஆமா, கையில பணம் இல்லைனாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். நான் எல்லாத்திலும் போதிக்கப்பட்டிருக்கேன். நான் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்திருக்காரு. அவர் நல்லா வாழ்ந்தாரு. ஊழியத்துக்கு வரும்போது அநேக பாடுகள் இருந்தது, போராட்டம் இருந்தது. அவருக்கு சாப்பிடாம இருந்தாரு. கப்பல் பிரயாணம், சேதம், நாசம், மோசங்கள், நிர்வாணம், பட்டினி எல்லாம் என் சேதப்படுத்திடுச்சு. ஆனால் கர்த்தர் கூட இருந்தபடியால் நான் எல்லாவற்றையும் ஆனால் ஜெயம் கொண்ட நான் என்றார். எல்லாவற்றையும் அவர் ஜெயத்தை பார்த்தார். அவர் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தர் கூட இருந்தார் என்றார். அல்லேலூயா. அதே தான் நமக்கும் எழுதியிருக்கபடி
அடிக்கப்படுகிறப்போ ஆடுகிறப்போ எண்ணப்பட்டாலும் என்று எழுதியிருக்கபடி நாசமோ மோசமோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டினியோ எதுவும் தேவ அன்பு நம்மளால பிரிக்க முடியாது. ஆனா மழை பிரிச்சிடும், உங்களை மழை பிரிச்சிடும். கரெக்டுங்களா? போன நிறைய பேர் வரல. ஏன்னா என்ன சொல்லுவீங்க, மழை வந்துடுச்சு அதால வரலையானு. திங்கக்கே வேலைக்கு போகணும், வீட்டில் இருப்பீங்களா? மழை வந்தாலும் போட்டுன்னு உடம்பு எப்படியா ஓடுவீங்களே. ஏன்? அங்கே போனால் பணம் வருது, லீவ் போட்டால் சம்பளம் போயிடும். சபைக்கு என்ன சொல்கிறான், மழை வந்துடுச்சு. கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்க கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் உங்களுக்கு சேருவார் அவர். ஏதோ ஒரு ஆயிரத்துக்காக சபைக்கு வரக்கூடாது. நம்ம போன என் பொண்ணு கல்யாணம் ஆகும், சபையை போன பொண்ணு கல்யாணம் ஆகும், என் வியாதி மாறும், என் சூழ்நிலை மாறும், அதுக்காக கர்த்தர் நம்ம சபைக்கு வரக்கூடாது. நான் சபைக்கு போற கர்த்தரை ஆராதிக்க போறேன். நான் அல்லேலூயா கர்த்தரை உயர்த்த போறேன், என் துதியை அவர் செலுத்த போறேன். நான் அப்ப சொல்றாரு, என்னை தேடிப்பாரு, என் ராஜ்யத்தை தேடிப்பார், நீதியை தேடிப்பார், அப்ப எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுறாரு. உன் சமாதானம் வேணுமா? கூட கொடுப்பேன். சந்தோஷம் வேணுமா? கூட கொடுப்பேன். பணம் வேணுமா? கூட கொடுப்பேன். சுகம் வேணுமா? கூட கொடுப்பேன். எப்போ? முழு இதயத்தோட தேடு, ஆதாயத்துக்காக தேடாத. பணம் மாறும் அப்படி வராத. நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு இது மாறாதா? கண்டிப்பா மாறும். சிங்க குட்டியில பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடினாலும் ஒரு நன்மை குறைப்பட்டே போகாதான். அல்லேலூயா. ஆமா, காட்டுக்கே சிங்கம், அது கூட வேட்டையாடி இறை கிடைக்காம வெறுமையா கடை வருமா. ஆனா கர்த்தரை தேடி வந்தீங்கன்னா நீயும் சந்ததியும் புசித்து திருப்தியாக முடி கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார் உன்னை. அல்லேலூயா. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை, நீதிமான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். நீதிமான் வயிறோ புசித்து இருக்குமா. ஆமா, நீ காற்றையும் பார்க்கணும் சரி, மலையும் பார்க்கணும் சரி, பள்ளத்தாக்கு நிரம்பிதான் இருக்கும், உன் களஞ்சியம் நிரம்பிதான் இருக்கும், உன் பேங்க் பேலன்ஸ் நிரம்பிதான் இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்றாரு. யார் சமாதானம்? இயேசுவின் சமாதானம். அல்லேலூயா. ஆமா, என் சமாதானத்தை கொடுக்கிறான் கர்த்தர். அவர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறான், உனக்கு எனக்கும் தேவ சமாதானத்தை கொடுக்குறாராம். அது நிலையாடுவது தங்கி இருக்கும் சமாதானம் அது வீட்டில். அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, அந்த சமாதானத்தை வைத்து போகிற சொன்னாரு, நீ எடுத்துக்கணும். சமாதானத்தை வாயில சொல்லி எடுத்துக்கணுமா, எடுத்து நீ பேசணும். அவர் சொன்ன வார்த்தையை எப்படி தேவன் ஆதியில பார்த்தீங்கன்னா வார்த்தையை சொல்லி உண்டாக்குறார் எல்லாவற்றையும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிச்சு காமிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாத்தீங்களா? இனி குடும்பத்தில் எப்படி இருக்கு? வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க. குடும்பத்தில் நல்லது எதுவுமே பார்க்கல. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதால் வாழ்க்கை மாறாது. நாங்க பாருங்க, எல்லாமே இருந்தது, இருள் இருந்தது. அங்க தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். அங்க ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஒரு கிரியை நடக்கல, ஒரே கால் நடப்பிக்கலாங்க. எப்ப நடக்குதுன்னா, வார்த்தையான தேவன் அங்க என்ன பண்றாரு? வார்த்தையை சொல்றாங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். சொன்ன உடனே என்ன பண்ணாராம்? கண்ணில் பார்த்தாராம். வெளிச்சத்தை பாருங்க, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சொன்னார், கண்டார். புரியுதுங்களா? அப்ப தேவன் வாயில சொல்லி கண்ணில் பார்த்தாரு. நீ ஆண்டு சொல்றாரு, உன்னை என்னையும் தேவ சாயல்படியும் அவர் ரூபத்தை நம்ம என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தாராம். நமக்குள்ள ஜீவன் இருக்கான். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அது பரிபூர்ணமா கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் நீ உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க நான் எப்படி இருக்குமா? தேவனை போலவே இருக்கும்.
அது எப்படி அவர் சொல்லி பார்த்தாரோ இன்னைக்கு உன் குடும்பத்தை பார்த்து நீ சொல்லு. நீ என்ன சொல்ற? வேதத்துக்கு மாறா சொல்ற. நீ என் பிள்ளைங்க சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு, சரீரத்தில் ஒரு வியாதியா இருக்கு, என் குடும்பம் மாறாது, குடும்பம் சாபத்தில் கிடக்குது, ஒரே போராட்டமா இருக்கு, பிசாசு போராட்டமா இருக்கு, இதெல்லாம் நீ சொல்லும் போது உன் மாமசப்படி நடக்கிற. நீ பார்க்க சூழ்நிலையை பேசுற. கத்து சூழ்நிலையை பார்த்தாராங்க. இருளா இருந்தது, வெறுமையா இருந்தது, அசிங்கமா இருந்தது பூமி. அதனால அவனுக்கு பிரச்சனை பார்க்கல. நீ பிரச்சனைக்கு பதில் என்ன அதை பேசினாராங்க. இருள் இருந்ததா வெளிச்சவானார். வானம் இல்லையா, வானம் உண்டா கடவுள் சொன்னார். பூமி உண்டா கடவுள் சொன்னார். நட்சத்திரம் உண்டா கடவுது. மர செடிகள் கொடிகள் உண்டாக்க கடவுள் அண்ணாரு சொன்னாரு, பார்த்தாரு. அவர் வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, வல்லமை சக்தி இருக்கா வார்த்தைக்கு. அப்ப அந்த வார்த்தைய நீ வாயில போட்டு நீ பேசணுமா? அல்லேலூயா. புரியுதுங்களா? சரீரத்தில் வியாதி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, முது வலிக்குது சொல்றோம். ஏன்னா இருக்கிறது இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அது சொல்லாத. வசனம் என்ன சொல்லுது? உன்னை கொடுத்து அவர் தாமே என் பலவீனம் ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் சிலுவையில். மெய்யாகவே மெய்யாகவே என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால், அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆமென். சொல்ல. அதனால் ஆத்மாவே கலங்காத, மனமே பதறாத, ஆத்மாவே சோர்ந்து போகாத, நான் சுகமான எழுதியிருக்கிறது. நான் சுகமான என்று நீ விசுவாசி சொன்னீங்கன்னா பரிபூர்ண சுகம் உண்டாக்க உங்களுக்கு. அது மாற்றமே கிடையாது. அது அல்லேலூயா. ஆமா, சோதனை வருது, உலகத்தில் இருக்கிற உபத்திரம் இருக்கு, வியாதிங்க வருது. வியாதி நீ மனித போக செத்து போக மாட்டேன். அதில் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் உனக்கு. அல்லேலூயா. ஆமா. எல்லாருக்கும் கோல்டு இரும்புல நிறைய வந்துருக்கும் இந்த பனி சீசன்ல. சொல்லிட்டா வந்தது உங்களுக்கு, சொல்லாம வந்ததுல. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்க, கேனுக்கு மாத்திரெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க, அப்போ சரியாகலை, போக மாட்டேது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை விசுவாசி, என் வார்த்தை உன் உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்து, உன் எலும்புக்கெல்லாம் பலன் என்றாரு, ஔஷதம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு வந்தது கோல்டு, எனக்கு தான் வந்தது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஆமென். ஏன் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும், அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். போகும்போதும் வரும்போதும் பிரச்சனையை பேசாதபடிக்கு மைண்டை மாற்றி, எண்ணத்தை மாற்றி, சூழ்நிலையை மாற்றி, என் சரீரத்தை ஒடுக்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். வேலை இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணாத. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற? அதுக்காக அழைக்கப்பட்டே நீ. அது வியாதி சொல்லக்கூடாது. நான் போகமாட்டேன், நான் உன்னை சாப்பிடுக்க விட, அது சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, பிசாசே, சபிக்கப்பட்ட வியாதியே, பொய்யனே, சாபமே, எப்படி என் மேலே வரலாம்? நீ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் என் சரீர சுகம் என்னுடைய அப்பம் எழுதியிருக்கிறது. என் சுகம் என்னுடைய அப்பம். இதனால நான் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். எழுந்து விட தூங்கி எழுந்து சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளுக்கான சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன்ப்பா, சுகம் என்ற அப்பத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சுகமே வா, நீ கூப்பிட்டனா கண்டிப்பா வந்துடும், கண்டிப்பா வருவாங்க. நான் அனுபவிச்சதான் சொல்றேன். வியாதி நேரத்தில் சொல்லி பாருங்க, கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே சுகம் என்ன அப்பவும் சொன்னீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே சுகம் வாரட்டும் இயேசு நாமத்தினால. நீ கட்டளை இட்டு பாருங்க, கண்டிப்பா உன் சுகம் தங்கியிருக்கும் சரீரத்தில். உள்ளங்கால் உச்சந்தலை மட்டும் நாடி நரம்புகள், எலும்புகள், ரத்தனுக்கு உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள் பலத்திலே பலனடையும். அல்லேலூயா. அப்ப சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கூப்பிடுங்க. அவர் வச்சுட்டா எல்லாத்தையும் பைபிள்ல என்ன பண்ண வாயில சொல்லி தூதன்றாரு. சமாதானமே வா, சந்தோஷமே வா, சுகமே வா, நன்மையே வா, பணமே வா. நாங்க இல்லாத வா வா இருக்கிறாரு. அவர் தான் சொன்னாரு, இல்லாத இருக்கிறப்போ அழைக்கிற தேவன் என்றார் அவர். ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறப்போ அழைக்கிறவர் அவரு. அப்ப உன்னையும் அலையன்றாரு. நானா பேசுற பைத்தியமா இருக்கும். அவர் சொன்னாரு, நீ கூப்பிடு, அது வரும்ன்றாரு.
ஆமென். என் பிள்ளைங்க மேலே இருக்காங்க, நான் கண்ணில் பார்க்கல, பிள்ளைங்களுக்கு மேலே இருக்காங்க. நான் கூப்பிட்டேன்னா அந்த சத்தம் மேலே போயிட்டு என்ன பண்ணோம், அப்பா கூப்பிட்றான், கீழே ஓடி வரோம், கூப்பிட்டீங்களான்னு. அது போல தான் நீ கண்ணை இழக்க, நீங்கள் கண்ணில் நன்மையை பார்க்கல, ஆனால் உங்கள் நன்மை அங்கே தான் இருக்கு. நீ கூப்பிட்டீங்கன்னா இன்னும் கூப்பிட்டியாமான்னு வந்துடும் கிட்ட. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா, கூப்பிடுங்க. ஆசீர்வாதமே வா, செழிப்பே வா, பணமே வா, சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக வரும். என் கலைஞர்கள் புரணமாய் நிரம்பி வழியட்டும். கலைஞர் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். 25 ரூபா மானியம் போடுறாங்க கேஸ் வந்தால், அதுக்காக லோன் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பாஸ்புக் இருக்கா, எடுத்து சொல்லு, கை வச்சு சொல்லு, ஏசு நாமத்தை சொல்கிறேன், இந்த பாஸ்புக் பணம் நிரம்பட்டும், அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பட்டும். பெருமையை பார்த்து பேசுங்க. பரிசு எடுங்க, பரிசு காலியாக சொல்லு, பணம் நிரம்பட்டும், பரிசில் கட்டுக்கட்டாக நிரம்பட்டும். ஏசு நாமத்தை சொல்கிறேன், பணம் வரட்டும். சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், ஆனால் அப்படி தான் சொல்லியிருக்காரு அவர். சொன்னால் தான் நடக்கும்ன்றாரு. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21. பக்கம் 778. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் வசனம் 20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயது நிரம்பும், அவனவன் முதல்களின் விளைவினால் அவனவன் திருப்தியாவானான். ஆமீன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன போட்டிருக்காங்க, அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பமா. ஒன்று, அவனவன் முதல்களின் விளைவினால் அவன் திருப்தியாவான். வயிறு நிரம்பணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா வாயில் சொல்லுங்கன்றாரு. முதல்ல வாய் சொல்லுங்கன்றாரு, அப்போதான் வயிறு நிரம்பும். ஆமீன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லாம எதுவுமே நடக்காது. 21 பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அது பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். எங்க இருக்கு இன்னைக்கு எல்லாமே அதிகாரம்? ஆண்டவர் வாயில கிடையாது, உன் வாயில தான் இருக்கு, என் வாயில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நம்ம இதெல்லாம் விட்டாங்க, வசனம் விட்டாங்க. பெரிய தீர்க்க தரிசிங்க ஐயா, அவர் ஃபாரின்ல வந்திருக்காரு ஐயா, அவர் வாயில ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா அப்படின்னு ஒரு செட்டு அப்படி ஓடுது. பைபிள் படிக்க மாட்டாங்க. ஒரு செட்டு, ஐயா கையை வச்சாலும் சரியாக போயிடும், ஐயா எண்ணெய் கொடுத்தாலும் சரியாக போயிடும், ஐயா வீட்டில் கால் வச்சாலும் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு கும்பல் ஓடுது. ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா மந்திரம், பேய், கட்டு, தகுடு, சூனியம், அது அப்படி ஒரு கும்பல் ஓடுது. இப்படி கிறிஸ்துவருக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே பல விதமான செட்டு இருக்கு. அது ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சங்காரம் பண்றது அந்த வாழ்க்கைய தும்சமான வாழ்க்கை. அது ஏன் ஜனங்கள் தெரியல, சத்தியம் தெரியல. அந்த கல்வாரி இயேசுநாதர் எதுக்காக மரித்தாரு, எதுக்காக பூமிக்கு வந்தாரு, அவரு எதுக்காக அவரை பாடுபட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, ஜீவனை கொடுத்தாரு, நமக்கு என்ன வந்தது, அதெல்லாம் தெரிஞ்சது கிடையாது, சபையில சொல்றதும் கிடையாது. விசுவாசி கேட்டு பாருங்க, இயேசுவை தெரியுமாமா? இயேசுவை தெரியாதுங்க, எங்க பாஸ்டர் தாங்க தெரியும், எனக்கு என் பாஸ்டர் தான் இயேசு மாதிரி. எங்களுக்கு ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை என்னையும் விடுதலையாக்குமா. அல்லேலூயா. என்னாக்குமா? விடுதலை. மனுஷன் விடுதலையாக்க முடியாது,
சத்தியம் தான் அவன் விடுதலையாக்கும். அதாவது இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ, ஆவினா வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. வார்த்தை எங்க இருக்கு அங்க விடுதலை இருக்கு, சுகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வெற்றி இருக்கு, உயர்வு இருக்கு, ஞானம் இருக்கு. இது வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கு. உள்ள எல்லா பொக்கிஷமும் அடங்கி இருக்கான். அல்லேலூயா சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று. ஆமென். கேட்கிறவன் எவனும். எப்படி? அவன் நாமத்தில் கேட்கும் போது. உன் தேவை எனக்கு தெரியாது, உன் சூழ்நிலை எனக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அப்படி கேளு. கொடுப்பதை சொல்றாரு, கொடுக்கமான சொல்லி அவரு என் நாமத்தை பயன்படுத்துப்பா, என் நாமத்தை யூஸ் பண்ணு, பரலோகம் அவனுக்கு கீழ்ப்படியும் என்றார். பாதாளம் அவனுக்கு கீழ்ப்படியும், இந்த பூமியில இயற்கை சூழ்நிலை கீழ்ப்படியும், அண்ட சராசரனுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. என்ன மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன சொல்லி அதுதான் நடக்கும். சமீபத்தில் ஒரு கடையில் போயிருந்தேன், நான் பர்ச்சேஸ் போயிருந்தேன். ஒரு சகோதரி அந்த குழந்தைய பார்த்து அப்படி திட்டுறாங்க. ஆவிக்குரிய சகோதரி தான், பார்க்கும்போதே தெரியுது அந்த குழந்தை எதாவது தப்பு பண்ணிடுச்சு. எல்லாரும் எதிர்க்காவும் கொஞ்சம் கூட மனுஷன் கத்திர கூட இருக்கிறாரு. நமக்கு ஒரு கிறிஸ்துவங்களாச்சு, அந்த குழந்தை எருமை, நீ எதுக்கு லாக்கில, நீ எதுக்கு உதவ மாட்ட, உன்னை படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு, எனக்கு பிறந்தையே நீங்களோ ஜென்மமா நீ. அந்த குழந்தை சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்தி, பொண்ணை காயப்படுத்தி, அது போல எல்லாரும் பார்க்குது, மூஞ்செல்லாம் பார்க்குது, அசிங்கப்படுது. அம்மா திட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்களே. அவங்க யாரு? கிறிஸ்டின். அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு, எல்லாமே பார்க்குது. கிறிஸ்டின் ஆவிக்கு சகோதரி பார்க்க, ஆனால் வாய் சரியில்லையே. நீ படிக்க வைக்கிறது வேஸ்ட், நீ ஆடு மேய்க்கதான் லாக்கு, மாடு மேய்ச்சிருக்கலாம். நீ ஏதாவது பசங்க தப்பு பண்ணுவாங்க, சின்ன பசங்க, அதுக்கு அவங்கள பொறுமை இல்லை, பட 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 படம் பேசிடுறாங்க. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுது. ஏன்னா அவன் கேட்கிற செய்திகள் உள்ள உள்ள போயிடுச்சு, அதுதான் வெளியே வருது பாருங்க. டப் 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 குழந்தை சொல்றாங்க, போ டப் 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 டப்னு. இப்போ என் சூழ்நிலை எப்படி குழந்தைக்கு எனக்கே கஷ்டமா இருந்ததுன்னா, அது சின்ன பொண்ணு எப்படி இருக்கும்? திட்டக்கூடாது. பிள்ளைங்க கத்திர சுதந்திரம். நீ சபிச்சுட்ட, திட்டிட்ட, பிள்ளைங்க அப்படியே பழிக்கும். அது பிள்ளைங்க வாழ்க்கையில கண்டிப்பா பழிக்கும். நீ வாழ்க்கையில படுற ஒவ்வொரு கஷ்டமும் காரணம் யாரு? கர்த்தர் கிடையாது, நம்ம பேசுற வார்த்தைங்க தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் பாலும் ஓடு தேசம் கொண்டு போய் சொன்னாரு. ஆனா போல அவங்க வனாந்திரத்துல செத்து போயிட்டாங்க, எல்லாம் அங்கேயே சவமாயிட்டாங்க. ஏன்? அவன் சொன்னான், நான் அங்கேயே செத்து போயிடுறேன், நான் வனாந்திரத்திலே செத்த நலமா இருக்கும், நான் அங்கேயே செத்து போயிடுறேன் சொன்னான். சொன்ன போய் செத்து போயிட்டான் அவன். 2 கோத்திரம் தான் போச்சு, எல்லாமே அங்கேயே காலியா தான். கர்த்தர் சாவடிக்கல, அவன் சொல்லி செத்து போயிட்டான். அவனை பூமியில வாழ்ந்து இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் சாவர வரைக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்படி அவரு சொல்லிட்டாரு. நீ என்ன பேசுற? எதுக்கு இந்த வாழ்க்கை, பாடா போன வாழ்க்கை, இவனை கட்டிக்க என்ன சுகத்தை கண்ட நான். இப்போ பிசாசு சில்வமாக இருக்காங்க கனவு எனக்கு, இது குட்டி பிசாசுங்க குழந்தைங்க, இது வாழ்க்கையா? இது நீயே சமைச்சுக்கிற. அவன் நடந்த பிறகு ஐயோ நடந்துச்சு, கர்த்தாவே இப்படி பண்ணிட்டீங்களே, ஐயோ கர்த்தர் பண்ணலாமா? சகோதரி நீ பண்ணிட்டமா? ஏன்? நீ சத்தியத்தை அறியல, உன் வாயில வல்லமறை புரிஞ்சுக்கல, நீ பேசிட்ட. அது ஆண்டு சொன்னாரு, ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா விதைக்க புறப்படுறான், விதைக்க புறப்படுறான். அது எப்படி தரலாம்? 30, 60, 100 பலன் தர சொன்னார். ஏன்? விதைச்சான், அறுவடை பார்க்குறான், அறுவடை செஞ்சான். அது போல நீ பேசுகிற வார்த்தை கண்டிப்பாக முளைக்கும். அது என்ன பேர் கண்டிப்பாக நடக்கும். அது பிதாசு தான் பண்ணுவாங்க, நம்மளே சமைக்க வைப்பான்.
உன்னை என்ன பண்ணுவான்? உனக்கு உண்மையிலேயே ஒரு பொறாம கஷ்டப்ப உனக்கு வர வச்சு உன்னையே சபிக்க வைப்பான், குடும்பத்தை சபிக்க வைப்பான், பிள்ளைகளை சபிக்க வைப்பான், வேலையை சபிக்க வைப்பான். இல்லை அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீ செய்யலாம். அவன் வாழ்க்கை எடுக்க முடியாது. ஆனால் நீ வாழ்க்கை நீக்க எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்? எண்ணத்தில் என்ன பண்ணுவான்? அவனோட வார்த்தையை போடுவான், அவன் சிந்தனையை உனக்குள்ள போடுவான், உன்னை பேச வைப்பான். வார்த்தையை பேசவில்லை நீ என்ன பண்ற? கர்த்தர் பேசவில்லை நீ அதை நிராகரித்து பிசாசன வார்த்தை பேசிக்கொண்டு இருப்ப. நீ வீட்டில் அவன் கண்டிப்பாக அது முளைக்கும். முளைச்சு வந்து அறுவடை யார் பார்க்கணும்? விவசாயி தான் பார்க்கணும். ஏன்னா அவன் தோட்டம், அவன் விதைச்சி இருக்கான், அது தண்ணி அவன் தான் பிசுக்கணும். அதுதான் கரெக்டு. கரெக்டு தானம்மா? அப்போ தீமையை பேசிட்டு நன்மையாக வரும். மாங்காய் விதை போடுறீங்க, கொய்யா வருமா? அதில் மாங்காய் தான் வரும். 2 இலை விட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம்? என்ன மரங்க அது? மாங்காய் மரங்க. எப்படி சொல்கிறீங்க? பூ இல்லை, காய் இல்லை, எப்படி மாங்காய் மரம் சொல்கிறீங்க? இலை இருக்குல்ல, கண்டிப்பாக முளைச்சி வரும், பூ வரும், அதில் காய் வரும், அது சாப்பிடுவேன். நீ விதைக்கிற, கஷ்டம் விதைக்கிற, தீமை விதைக்கிற, குடும்பத்தில் சாபத்தை விதைக்கிற, எல்லாம் விதைச்சி முளைச்சி வரும்போது தான் இப்போ அறுவடை பார்க்குற. அப்போ என்ன பண்ண? ஒரே கஷ்டங்கள், நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளுது. அப்போ இருள் இருந்த வாழ்க்கை சூழ்ந்து கொள்ளுது. அப்போ நீங்கள் அப்படி பேசாதபடிக்கு கர்த்தர் வார்த்தையை பேசுங்க. ஆமென். உங்கள் சூழ்நிலையை பேசாதீங்க, மனுஷனை சபிக்காதீங்க. சபிப்பிற கதை சொல்கிறார், ஆசிரிக்க சொல்கிறார். நிந்திக்கிறான், அவனை கஷ்டப்படுத்தினாலும் ஜெபம் பண்ணு, சபிக்காதான்றார். இந்த மரணம் ஜீவனும் வாயில தான் இருக்கு. இந்த வாயை கர்த்தரை துதிக்கிற, இதே மனுஷனை சபிக்கிற வரலாமா? அது மனுஷன் ஒரு நாவு தான், 2 நாவு இல்லையா மனுஷனுக்கு? ஒரு நாவு தான் இருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்றோம், நாசமா போகட்டோன்றோம். இந்த வாயை சொல்லுது, அது கர்த்தர் பிரியுமா? அது பிரியும் இல்லையே. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு பிரியுமா வாழ்ந்தா நம்ம குடும்பம் சூப்பராகிடும். அல்லேலூயா. ஜம்முன்னு இருப்பீங்க. ஆமாம், சொன்னாரு ஆண்டவர், எண்ணத்தை மாற்று, உன் வாயை மாற்றணும். என்ன மாற்றணுமா? எண்ணத்தை மாற்று, வாயை மாற்று. கண்டிப்பாக உன் சூழ்நிலை மாறும், குடும்பம் மாறும், எல்லாமே மாறும். ஆமீன். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 141:3 பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே சொல்றேன், கர்த்தாவே என் உதடுகளுக்கு காவல் வையவன்றாரு. பாருங்க, படிக்கிறார். தாவீது பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாயுக்கு காவல் வையும். சங்கீதம் 141:3 என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ராஜா தாவீது, அவரு இஸ்ரவேலின் ராஜா. அவர் பாருங்க எப்படி பண்றாரு, ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என் வாயுக்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தப்பு தப்பா பேசிடக்கூடாது, தப்பு தப்பா பேசிடக்கூடாது. உங்க சமூகத்துல ஜெபத்துல காவல் வைங்கப்பா. ஒரு ராஜா சொல்றாரு, அறிக்கை செய்யறார் ஜெபத்துல. அப்ப நம்மளை ஏமாத்துறோம் நம்ம. அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்களே, நெல்லு போட்டு அலையில, சொல்ல போட்டா அள்ள முடியாது. வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், அந்த வார்த்தை உங்களை அழிக்கவும் செஞ்சிடும். நீ என்ன சூஸ் பண்ண போற? உன் வாழ்க்கை கிளிக்கிட்ட கிடையாது. ஜோசியம் பார்க்குற அவங்ககிட்ட வாழ்க்கை கிடையாது. அவனே சாப்பாடு இல்லாம தான் பேட்ஃபால் உட்காந்துக்கிறான். நீ வந்தால் அவனுக்கு சாப்பாடு. அவங்ககிட்ட போயிட்டு கிளியே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லு, உன் வாயில சொல்லுன்னா அது சொல்லுமா? அது மனுஷனுக்கு மனுஷன் பரிகாரம் செய்ய முடியாது. ஏன்னா அவனும் குருட, நீயும் குருட, பள்ளத்தை தான் விடுவீங்க. உனக்காக பரிகாரம் செஞ்சவர் இயேசுநாதர், உனக்காக ரத்தம் செஞ்சவர் இயேசுநாதர், உனக்காக ஜீவனை கொடுத்து இயேசுநாதர். அவர்கிட்ட போ,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அங்க போ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியாப்பா, இந்த ஐயா கிட்ட போமா சொல்ல, இந்த அக்கா கிட்ட போ சொல்லல, உன்னை என் கிட்ட வாங்குறாரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. பிரச்சனை டைம்ல அங்கங்க ஓடக்கூடாது. என்ன பண்றதுன்னு அவர் சமூகத்துக்கு உட்காருங்க. ஆமென். சொல்ல இப்ரேயர்ல தைரியமா உள்ளே வா, உனக்காக நான் என்ன பண்றேன், கிருபாசனத்தை உட்காந்து இருக்கான்றாரு. என்ன சனம்? கிருபாசனம். நியாயஸ்தலம் ஒன்று இருக்கு, ஜட்ஜா உட்காந்து இருக்காரு. அங்க போயிடாத, அங்க போயிட்டு முறையிடாத. ஆண்டவரே எனக்கு செய்யலையானவரே, நீங்க அவனுக்கு சேர்ந்து எனக்கு செய்யலையானவரே, அவனா சுகமா இருக்கிறானே, நாமளும் வேலை கஷ்டப்படுறானே, அவன் நல்லா இருக்கானே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கலையே, நேற்று வந்து நல்லாயிட்டானே, நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன், ஒன்றும் நல்ல நாட்கள் பார்க்கலையே, அப்படி போய் பழமாத. கிருபாசனத்துக்கு வாங்குறாரு. அல்லேலூயா. தைரியமா உள்ளே வா. உன் நீதியை கொண்டு போகாத, நீ உன் கிரியை கொண்டு போகாத. சொல்லாரு, ஐயா இல்லை இல்லை, நீங்க வந்தது தப்பா வந்துட்டு இருக்கிற. நீ அவன் நீதி உன்னோட கிரியில போனா அவர் நீதி அரசர், அவரு ஜட்ஜி. அங்க போய் சொல்லி வச்சுக்கோ, லிஸ்ட் பார்ப்பாரு. இல்லம்மா உன் கிரியை நாங்கள் செல்லாதுமா, உன் நீதி செல்லாதுமா, என் கணக்கு எல்லாரும் நீ மைனஸ்ல இருக்க, ஜீரோ மைனஸ்ல இருக்க. இதை போய் என்ன தர உனக்கு தண்டனை தான் கொடுக்குறோம் உனக்குன்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, இல்லை என்கிட்ட வா. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் செய்யும்படி, உனக்கு இறக்கம் செய்யும்படி நான் காத்து கொண்டு இருக்கேன்றாரு. ஆமென். அப்ப அவர்கிட்ட போனோம், நம்ம மெர்சி கிருபாசனத்துக்கு போனோம். நம்ம எப்போ வேணா போகலாம். நீங்க 24x7 24 hours எந்த நிமிஷமாவது எந்த இடத்துல அவர்கிட்ட பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கத்தில் பேசுவாரு, உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு பதில் கொடுப்பார் அவர். ஆமென். ஏன்னா உன்னைப்போ எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டாங்க பூமியில, எல்லா விதம் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. பிசிக்கலாவும் சோதிக்கப்பட்டிருக்காரு, ஆவிக்குரிய வாழ்க்கை சோதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாரும் தெரியும் அவருக்கு. இப்ப நீ படுற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை, வலி, துக்கம், கண்ணீர் எல்லாரும் தெரியும். தெரிஞ்சு செய்வேன் அப்படி சொல்லாதீங்க, தெரியும். அதுக்கு சொல்றாரு, என்கிட்ட வாழ்றாரு. குழந்தை பசிச்சாதான் பால் கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைக்கு பேச தெரியாது, அழுவுதான், குழந்தை பசிக்குது, பால் தரணும், அந்த உணர்வு தெரியுது நமக்கு. வாய்வுல போல பழச்சிக்கும். அப்போ உங்களுக்கு நன்மை வேணுமா, இவர்கிட்ட போங்க. உங்க பாஸ்டர் கூட பிஸியா இருப்பாரு, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. இவர் எப்பவுமே, இந்த பாஸ்டர் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பார் உங்களுக்காக. எப்பவுமே சிங்காசனத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணி தான் இருக்காரு உங்களுக்காக. இவர் எப்போ போனா உங்களுக்கு பதில் உண்டு. உங்களுக்கு நான் பிஸியா இருக்கமா அப்போ நான் சொல்ல மாட்டாரு, கூப்பிடும் போதே உனக்கு உத்தரவு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்பா கூப்பிட்டுனா மகனே ஆடுவார் உன்னை. ஆமென். அப்பா கூப்பிடு, மகளே வா, வெகு இறக்கத்தால் அனைத்து கொள்கிறவா, அதாவது சிநேகத்தால் சிநேகித்தேன். உன்னை அரவணைப்பார், அவர் சுமப்பார், ஏந்துவார், தாங்குவார் உன்னை. அல்லேலூயா. இக்கற்றை விடுவிக்கிற தேவன் அவர். உன்னை ஆபத்து கால கூப்பிடு, நான் விடுதலை கொடுப்ப சொல்றாரு. பலநிலையால் கூப்பிடு, பலன் தரேன். சத்துவலையால் சத்துவத்தை பெருக செய்யறேன். நம்பிக்கையில சூழ்நிலை அவனுக்கு என்கிட்ட வா, நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் அவனுக்கு கேடகமா இருப்பேன், நான் நங்குரமாவும் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. புருஷன் சொல்ல மாட்டான், சொந்தக்காரன் சொல்ல மாட்டான், மொத்தக்காரன் சொல்ல மாட்டான். இது சொல்றாரு, எல்லாமே உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன் உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறதால், கஷ்டம் செஞ்சபடியால் எல்லாத்துக்கும் கூட கொடுக்க விரும்புகிறார் அவர். நீ விரும்புன்றாரு, நீ விரும்பி கேளு. ஜெபத்துல நீ ஜெபத்தை எவ்வளவு கேட்பீர்களோ அவர் பெற்றுக் கொள்வேன் விசுவாசியுங்கள். ஆமென். ஆமா, அதை விட்டு ஆண்டவரே கட்டுற ஆண்டவரே இயேசு நாம கட்டி போடுகிறேன்ப்பா, பிறகு கட்டுக்கிற ஆண்டவரே. அம்மா நீ கட்டாதம்மா, ஏற்கனவே அது கட்டப்பட்டு இருக்கு, ஏற்கனவே அது கட்டப்பட்டு இருக்கு. நீ கட்டி ஏன் கட்டி போடல, ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்காங்க. பாருங்க மத்தேயு 18:18.
பூலோகத்திலே நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்திலும் கட்டப்படும் போட்டிருக்கா? எடுத்துறீங்களா? மத்தேயு 18:18 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்கம் 28, புதிய ஏற்பாடு. எடுத்துட்டீங்களா? பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்படும் போட்டிருக்கா? கட்டப்பட்டிருக்கும். ஏற்கனவே கட்டிட்டாங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவர் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். நீ கட்ட தேவையில்ல, கட்டியாச்சு இருக்கலாம். நீ சொன்ன நடக்கும்ன்றாரு. ஆமென். சுகம் இல்லையா? வியாதி கட்டி போடுறான் வர நாமத்துல. சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் சொல்லி பாருங்க, சுகம் வரும். ஆமென். தரித்திர பேயை குறைவா கொண்டு வர, நீ சாப பேயை குறைவா கொண்டு வர இயேசு கிறிஸ்து நாம கட்டி போடுறவன சொல்லிட்டு இயேசு நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன், சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன் கர்த்தாவே சொல்லி பாருங்க. எல்லாமே உங்க நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் பயமும் திகிலும் கிளம்பிட்டு ஓட இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தில் கேட்கணும் இதெல்லாம். ஆண்டவரே இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, அதை விட்டு கட்டுற ஆண்டவரே, அழுது புரண்டு ஒப்பாரி வச்சு ஆண்டவர் ஜெபத்தில் எதுவுமே கிடைக்கலப்பா, எனக்கு கொடுக்க மாட்டாருப்பா. அவரு கல்லால் எதிரையுடைய இருப்பா ஆண்டவர். அவர் என்ன கண்ணுலாம் இல்லை அவருக்கு, யாரும் கொடுத்து விட்டு அவரு இவங்க நல்லவங்க, ஆண்டவர் கொள்ளாதவர். அப்படி ஜெபம் பண்றது. ஆமா, எப்படி ஜெபம் பண்றாங்க. எனக்கு கொடுக்க மாட்டாருங்க அவர் ரொம்ப கடினமுள்ள இருப்பா, கொள்ளாதவர்ப்பா அவர் யார் இருப்போ அதை கொடுப்பார் அவர். அப்படியே சொன்னார், என் நாம எதை கேட்டாலும் கொடுப்பான்னாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளணும் சொன்னாரு. அல்லேலூயா. இப்போ வசனத்தை விட்டு நீ மாம்சமா பேசணும் ஜெபம் பண்ணா கண்டிப்பாக பதில் வராது. நீ 40 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. உனக்கு என்ன எழுதியிருக்கு, என்ன சொன்னாரு, அது புரிந்து அறிந்து நீ ஜெபம் பண்ணனா கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் வரும். அது தாமதமாக, அது கண்டிப்பா உடனே பலிக்கும். தேவ நீதி எல்லாரும் மேலையும். அல்லேலூயா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 12 சொல்றாரு, 12:33. அதுக்கு முன்னாடி பக்கம் அப்படியே வாங்க. மத்தேயு 12:33. மரம் நல்லதென்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஒரு உவமை சொல்றாரு நமக்கு எக்ஸாம்பிளா. மரம் நல்லதென்று அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆமா, உங்களுக்கு புரிய சொல்ல. இப்போ மாங்காய் மரம் இருக்கு, எவ்வளவு மாங்காய் மரம் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஒன்று தொகுரா இருக்கும், ஒன்று புளிப்பா இருக்கும், ஒன்று ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சரி, மாங்காய் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதா யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் எல்லாமே மாங்காய் மரம் தான். எல்லாத்துக்கும் அதே கிழங்க தான் இருக்கு, இலையில பார்த்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கனி வரும்போது எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் இருக்கு எல்லாமே. நம்ம என்ன சொல்றோம், வா இந்த மரம் டேஸ்டா இருக்குப்பா, இந்த மரம் கனி நல்லா இல்லை, தொகுரா இருக்கு, இதை ஊறுகாய் போடுறதால் ஆக்கிது இந்த மரம். அப்ப அது நமக்கு தெரியுது. ஆனா சொல்றாரு, அது போலதான் விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவளா இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? என்ன சொல்றாரு, நம்மள என்னையும் சேர்த்துதான். பொல்லாதவளா இருக்க நல்லதை எப்படி பேசுவீங்கன்றாரு. விரியன் பாம்பு குட்டிக்கலாம். பாம்புக்கு என்ன இருக்கும்? என்னங்க இருக்கும் பாம்புக்கு? விஷமா இருக்கும், இருக்காது.
பாம்பு விஷம் தான் இருக்கும். அந்த போல நீ பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் விஷம் போல தான் இருக்கு. பொல்லாதவளா இருக்க நீ தப்பு தப்பா பேசுற, தப்பானது விதைக்கிற, தப்பானது பார்க்குற, தப்பானது புசிக்கிற நீ. அப்போ என்ன வந்து நீ என்கிட்ட வந்து நீ எனக்கு கொடுக்க மாட்டார் ஆண்டவர், இல்லை செய்ய மாட்டாருங்க இவரு, இது பொல்லாதவருங்க இவரு சொல்ல. நான் பொல்லாதவன் கிடையாதுமா, நீ தான் பொல்லாதவளா இருக்க. நான் என்ன சொல்றேன், என்ன சேர்ந்து அறியாம புரியாம இருக்கிய மக்கு மாதிரி தெளிந்த புத்தி பேச, தெளிந்த புத்தி உள்ள இருங்க. உங்களுக்கு எதிராக பிசாசு இருக்கான், வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு சுற்றி திரிகிறான். எவன் விழுங்குவான், ஏன் மக்கா இருப்பான், அவனை போய் விழுங்கலான். அவங்க தான் சொல்றான், உனக்கு கத்தரை கொடுக்க மாட்டாரு, இயேசு அவளை மறந்துட்டாரு, நீ சபைக்கு போனியே, உனக்கு சரியாச்சா, உன் குடும்பம் உருப்பட்டுதா, நல்லதை பார்த்தியா, எது சபைக்கு போற, நீ என்ன பண்றான், குற்றப்படுத்துறான் உன்னை. இவன் என்ன சொல்ல பாருங்க, பொல்லாதவளா இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசுது. நீ பொல்லாத கேட்ட, உலக ஜனங்களை போய் கலந்துட்ட, உலக ஜனங்களை போய் நீ கலந்துட்ட, இந்த ஜனங்களோட உலக ஜனங்களோட போய் நீ ஐக்கியமாகிட்ட போயிட்டு, அப்போ அவன் பேசுறதெல்லாம் கேட்குற, அவங்க என்னெல்லாம் உனக்குள்ள வருது, பேசுறது அவனுக்குள்ள வந்துடுது. அப்படி தான் பேசுற, அவளை போதான் நீ பேசுற. நீ சபையை வந்து விசுவாசி, நீங்க நல்லா வார்த்தையை கேட்குற, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ற, நீ தப்பா வந்து பார்க்குற, தப்பா அவங்கள பழகுற, தப்பான கதை கேட்குற, அப்போ அதுதான் உள்ள போகுது, அவன் அதுதான் வெளியே வரும். பாம்பு வருஷத்துக்கு கக்கிறது போல என்ன பண்ற, சாபமான வார்த்தையும் உறுப்பின என்ன பண்ற, கக்குற போட்டு. 35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து, அல்லேலூயா, என்ன சொல்றாரு, பொக்கிஷம். நல்ல மனுஷன் யாருங்க? ஆனஸ்ட் ஒருவரும் நல்ல மனுஷன் இல்லைன்ட்டு எல்லாரும் பாவிங்களா இருக்காங்க. அப்ப நல்ல மனுஷன் யாரு? நீதிமான். அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க நீதிமான். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் நீதிமான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா நல்ல பொக்கிஷத்திலிருந்து, பொக்கிஷம் என் மனசுல இருந்து நல்லவர்கள் எடுத்து நான் காட்டுகிறேன். என்ன செஞ்சுட்டு இருக்க உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை நல்ல நிலவாக மனசுல நிலத்துல வார்த்தையை விதைக்கிறேன் நான். நீ கேட்குறீங்க, வார்த்தை உள்ள போது செஞ்சு இருக்க நான் உங்களுக்கு. பொல்லாத பொக்கிஷம் இருந்து பொல்லாதவரை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இருக்கீங்களா? என்ன பேசுற? மனுஷர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளில் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. நீ பேச ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நான் வாயில பேசுறேங்க, மனசுல திட்டி கணவரை மனசுல சபிச்சுன்னு இருந்தாங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். உன் கணவர் தெரியாம இருக்கலாம், உன் மனவாளும் தெரியும் அங்க. அல்லேலூயா. நீ என்ன பேசுற, என்ன யோசிக்கிற, இப்ப என்ன யோசிக்கிற, என்ன யோசிக்க போற, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கான். நீ ஓடி முடியவே முடியாது அவர்கிட்ட. சரண்டர் ஆயிடும் வந்து, அப்பா மன்னிச்சிடுவாரு. நான் தப்பு செய்யலையே, ஜவாலாம் பண்ணனா அப்படி தப்ப முடியாது. புரியுதுங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாரு. அல்லேலூயா. அவ கர்த்தரை தேடுங்க, குடும்பத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, வேதம் வாசிங்க. எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஃபோன் இருக்கு எல்லாருக்கிட்டையும். எங்கிட்ட ஃபோன் இருக்கு, நானும் ஃபோனை பார்க்குறேன். என்ன சொல்றேன்? எவ்வளோ நேரம் வேதத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம், ஃபோன் கையில் வச்சுருக்கோமா பாருங்க. அப்படியே ஃபோன் தான் அதிகமாக கையில் இருக்கும். வேதம் அந்த டைமுக்கு ஜெப டைம் அவ்வளோதான், அவரை எடுத்து வச்சுக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம்.
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். அல்லேலூயா. வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? வாசிக்க நமக்கு ஒரு ஏவுதல், ஆவியில ஒரு ஆசை இருக்கணும். ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றாராம். ஆமென். அப்ப நீதிமான் என்ன பண்றான்? நல்ல மனசுல இருந்து நல்ல விட பேசுகிறான். பொல்லாத என்ன பண்றான்? பொல்லாத மனுஷில இருந்து தீமைகளை பேசுறான், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறான், கேடுல சாப்பிட வார்த்தை, விருப்பட வார்த்தைகளை பேசுறான். இப்படி நீ பேசு, ஆனா நாய் திருப்பினாலும் நான் உனக்கு கணக்கு கேட்பேன் என்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்ச்சு இன்ச்சா ஒன்று மிஸ் ஆகாது, தெல்ல தெளிவாக கேட்பார். அதை விட்டு மறைக்க முடியாது. எந்த டைமில், எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில் பேசுன எல்லாத்தையும் சொல்லுவார். அல்லேலூயா. என்ன எப்படி இருப்பார்? அவரு ஜட்ஜா இருப்பாரா? நியாயம் தீர்க்கிறவரா இருப்பாரா? நியாயம் தீர்க்கிறவரா? இங்க உங்களுக்கு கிருபை இருக்கு, தப்பு செஞ்சு மன்னிச்சிடுவாரு, உன்னை இறக்கம் செய்வாரு. நீ கிருபை எழுந்துட்டு செத்த பிறகு பரலோகம் போன பிறகு அங்க ஒரு கிருபெல்லாம் கிடையாது. தப்பு செஞ்சியா நரகம் தான். ஐயா நான் பேரை மாத்திடுங்க ஐயா, என் ஞானசம் எடுத்துடுங்க ஐயா, அதெல்லாம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? உன்ன நீ மதம் மாறி இருக்கமா? என் குமாரி விசுவாசிச்சியா? என் குமாரி நம்புனியா? நீ ஐயோ நம்புலங்க ஐயா. இங்க சொல்றோம் நம்புறனே, இயேசு தெரியுமே. மூளை போய் சொல்லும், ஆவை போய் சொல்லாது. இயேசுனா தெரியுமா? தெரியும். தெரியாதா? தெரிய சொல்லும். அவன் குமார் விசுவாசிக்கிறவன் ஆக்கினர் விடுதலாக்கப்பட்டுட்டான். விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. யோவான் 3:18. அது விசுவாசிச்சீங்கன்னா இந்த பூமியில நீங்க உங்கள் ஆவி தேவனை ஆராதிச்சதுன்னா கண்டிப்பா ஆவி சொல்ல மேல போயிட்டு, ஆமா நான் பூமியில குமார விசுவாசிச்ச ஆண்டவரே, அவர் தான் ரட்சிகர் அறிந்து கொண்டேன். அவர் ஆவி போய் சொல்லும், ஆண்டவர் சொல்லும், ஆண்டவர் நீ பரலோகத்துக்கு போகலாம், உள்ள தகுதியிட்டே. நீ இங்க நீ உன்னை ஏமாத்திட்டு, ஆண்டவர் ஏமாத்திட்டு, உன் குடும்பத்தை ஏமாத்திட்டு நீ பூமியில வாழ்ந்து கொண்டு இருந்தனா உன்னை கண்டிப்பா மரணம் இருக்கு எல்லாருக்குமே. நீங்க ஆட்களை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியுமா? நீ ஓய்வு அசிட்ட பண்ணிட்டு இந்த பூமியில நான் சூப்பரா வாழ்ந்துற, நீ கனவு கூட காணாத. ஆமா கேட்ட அவர் சபைக்கு போறது கிடையாது, விசுவாசி. நான் பூமியில நல்லா வாழ்ந்துடணும், நான் பிசினஸ் பண்ண போறேன், அது பண்ண போறேன். ஓ இந்த கத்திரை தேடியா வந்து நீ கத்திரை அசைட பண்ற, கத்திரைக்கு பாய் பாய் சொல்ற. நீ ஓய்வு நாள்ல பிசினஸ் பண்ணி உருப்பட்டுருவியா? நீ கண்டிப்பா உருப்பட முடியாது. நீ கண்டிப்பா செழிக்காது அந்த காரியம். கத்திரை தேடினாதான் நம்ம ஆசீர்வாதம் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவங்க நல்லா இருக்கானே, அவன் உலகத்தான், அவன் வெங்காயம் போலதான். நீங்க நல்லா இருக்கான்னு தெரியும், ஒரு நாள் ஒண்ணுமே இருக்காது. உனக்கு நித்திய வாழ்க்கை இருக்கு, உனக்கு உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கை மீறி நடக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் வரும் உனக்கு? புரியுதுங்களா? உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கையில கர்த்தர் சொன்னாரு, ஓய்வு நாள் ஆசாரி பரிசுத்தமான நாள் அது, என்னுடைய நாள் அது, என்னை நீ மகிமைப்படுத்த கனப்படுத்த சொன்னாரு. நம்ம செய்யாத போது நம்ம கீழ்பட எப்படி ஆசீர்வாதம் வரும்? கரெக்டுங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்க மாத்திக்கோங்க. நானும் மாத்திக்கிறேன், நீங்களும் மாறணும். சொல்ல நானும் மாறணும், நீங்களும் மாறணும். உங்களே சொல்லி வச்சு நினைச்சுப்பா, அவள் முன்னாடி ஓகேமா நினைக்காதீங்க. நானும் மாற்றிக்கணும், நீங்களும் மாற்றிக்கணும். இப்போ எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சரியில்லை போல இருக்குது, அவர் தப்பு பண்ணாரு. யாரும் சரி கிடையாது தான். எமோஷனல் பேசுகிறோம், கோபம் வருது, கசப்பு வருது, மாமிசத்தில் இருக்கோம். நம்ம பாவத்துக்கு எண்ணங்கள் உருவாக்குது மனசில். நம்ம பரிபூர்ணப்படுத்துகிறவர் தேவன் ஒருவரே. அல்லேலூயா.
அப்போ இனிமேல் வீட்டில் பேசும்போது, கணவர்கிட்ட பேசும்போது, மனைவிகிட்ட பேசும்போது, பிள்ளைங்கிட்ட பேசும்போது என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. வார்த்தையை நின்று நிதானமாக யோசித்து இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா, இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, அப்படி யோசிங்க. நீங்களே அறிவு இருக்கிற நமக்கு, நம்ம ஆடு மாடு கிடையாது. சிந்திக்க தீர்மானிக்க நம்மளுக்கு ஞானம் இருக்கு. படப்பட பேசிடக்கூடாது. எனக்கு கோபம் வந்ததுன்னா படப்பட பேசிடுவேன். என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண? சிக்கி தான் போட்டுருக்க. கிறிஸ்துவனுக்கு என்ன இருக்கும்? நீடிய பொறுமை இருக்கணுமா? நீடிய பொறுமை இருக்கணுமா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இச்சையை அடக்கும். என்ன அடக்கும்? இச்சைனா இச்சையை அடக்கணும். கோபத்துக்கு அடக்கணுமா? ஆமென். ஆவின் கனிகள் என்ன பண்ணணும்? கருத்துக்கொள்ளணும். அன்பு, சந்தோஷம், சாந்தம், தயவு, நல்ல குணம். சொல்லுங்க, நல்ல குணம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வரமாட்டது பார்த்தீங்களா? அதான் நல்ல குணம். ஆமென். ஆமாம், எல்லாம் உள்ள இருக்கணும். அதுதான் ஆவின் கனிகள். கோபம், கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதங்கள், மூர்க்கம், இதெல்லாம் பிசாசுடைய பழைய மனுஷனுடைய குணங்கள். அதெல்லாம் வரும். சொல்லும். இல்லை நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் செத்து போயிட்டேன். என்னைக்கு நான் சிலுவையில் செத்து போயிட்டேன். கிறிஸ்து எப்படி மூல உயிரோடு இருந்தார், நானும் புது சிருஷ்டியா இருக்கேன். இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன். நான் பாவத்துக்கு கடனாளி கிடையாது. பாவம் நாளாக இருப்பதாக நான் தேவ நீதி, நான் நீதிமான். அல்லேலூயா. ஒவ்வொரு நீ சொல்லிக்கணும், உன்னை பார்த்து சொல்லிக்கணும். பீட்டர், நீ நீதிமான், உன்னை பார்த்து நீயே சொல்லிக்கோ. அல்லேலூயா. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும், என் மனைவி நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவாரு. நீங்க நம்புற சூழ்நிலை இல்லதான், நம்புற மாதிரி இல்லதான், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிறேன் பெரியவர், கண்டிப்பா எனக்கு நன்மை செய்வாரு. கர்த்தரை நான் நம்புறாண்டவரு, நான் வெட்கப்பட்டு போக சொல்லி பாருங்க. கண்டிப்பா குமார விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. உங்க தலையை உயர்த்துகிற தேவன் அவர். உங்க தலையை உயர்த்துவார் அவர். நீ வாழா இருந்தியா உன்னை தலையாக்குவார். கீழே இருந்தியா கர்த்தரை மேலே ஆக்குவாரு. நீ கடன் வாங்கினியா கடன் கொடுக்க செய்வாரு. அல்லேலூயா. எங்க வைக்கப்பட்டியோ அதே ஜனங்கள் கண்கள் காண உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ அனைக்காமல் நம்பி வந்த இயேசு பெரியவர் என்று உன் சத்துருக்கள் காணும்படி, உன் சொந்தக்கார காணும்படி கர்த்தர் உயர்த்துவார் உன்னை. ஆமென். உன் மூலியமா கர்த்தர் அவனை போஷிப்பாரு. அல்லேலூயா. ஆலமரம் போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆலமரம் மாதிரி இருக்கணும். ஆலமரம் பார்த்து எவ்வளவு ஆலமரம் இருக்கும் தெரியும்? ஆலமரம் எவ்வளோ வேருங்க இருக்கும், அதுக்கு கிழங்கு எவ்வளோ இருக்கும். அது மேலே கழுகு வந்து உக்காருது, காக்கா வந்து உக்காருது, புறா வந்து உக்காருது, குருவி வந்து உக்காருது. அந்த எல்லா அனிமல்ஸ் வந்து உக்காருது. கரெக்டுங்களா? அது என்ன பண்ணுது? அவங்கள தாங்குது, அது அடைக்கலம் கொடுக்குது அவங்களுக்கு. ஆமென். அது போல நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்க நல்லா ஓங்கி வளர்ந்து வரணும். சீமாட்டி போல இருக்கணும் நீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க நிழல்ல அடையாளம் தங்கணும். ஆமென். அடையாளம் தேடி வரணும். கர்த்தர் ருசிக்கணும். அவங்க கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்க. எப்படி ருசிப்பான்? நீ வாழ்ந்து உயர்ந்திருக்கும் சொல்லுவான், ஐயோ ஒண்ணுமே நிலைமையில இருந்தா சகோதரி இருந்தாங்கப்பா, நீ கர்த்தர் நம்பி போனாங்க, கர்த்தர் ஆலவனம் வச்சிருக்காருப்பா, அவன் ஆராதிக்கிற இயேசுதான் மெய்யான தேவன் என்று அடைக்கலம் அவனை ஓடி வருவான். ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ நல்லவர். பவுல் சொல்றாரு, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்க காரியத்தான் பண்ணுவானா, விதைப்பான், அறுவடை செய்வானா. மாமிசத்துக்கு விதைக்கிறவன் மாமிசத்துக்கான காரியங்களை அறுவடை செய்வானா. புரியுதுங்களா? அப்புறம் மாமிசமா பேசி விதைக்கும் போது அதுதான் நீ அறுவடை செய்வீங்கன்றாரு. நீ ஆவியின்படி நீ விதைக்கும் போது, வார்த்தை விதைக்கும் போது ஆவிக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வேன். அல்லேலூயா. ஆமா, நான் தான் காமிக்கிறதா உங்களுக்கு.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா நாங்கள் ஆவிக்குரியவர்கள் தகப்பனே, நான் பூமிக்குரியவர்கள் இல்லப்பா, நான் ஆவிக்குரியவர்கள் தகப்பனே. என் தேவன் ஆவியா இருக்கீங்கப்பா, நாங்களும் ஆவியா இருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நான் மாமிசத்தில் வாழ்ந்தாலும் பூமியில வாழ்ந்தாலும் நான் பூமிக்குரியவர்கள் கிடையாது, நான் மாமிசத்துக்குள்ள கிடையாதுப்பா. நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், தேவராஜ்யத்துக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் தகப்பனே ராஜா ஆண்டவரே. உங்க வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவனை சொன்னீங்கப்பா. நீங்க எப்படி ஆண்டவரே சொன்னீரோ கண்டீரோ ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரே நலமானதை பேசி, புரோஜன வார்த்தைகள் பேசி, பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ் கட்டி எழுப்பும்படி, விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவரே நன்மையை பார்க்கும்படி ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதிசயங்களை பரவ சொன்னீங்களப்பா ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போக சொன்னீங்கப்பா. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது வானத்துக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இது அந்த வார்த்தை பொய் சொல்லாது. எவ்வளவு பொய்யுரையாத தேவன் அவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதமும் நன்மைகளும் உன்னை விரட்டி பிடிக்கும். நீ தேடி வர தேவையில்லை, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, அவர் கனம் பண்ணி பாரு, அவர் உயர்த்தி பாரு, அவரை ஆராதிச்சு பாரு. அவரை கண்டிப்பா கர்த்தர் சொன்னாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நீ எண்ணுவதற்கும் நான் சந்தோஷமாய் உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் சஞ்சலம் முடிந்து போம், உன் தவிப்பு முடிந்து போம், உன் வியாதி முடிந்து போம், உன் கடலை முடிந்து போம், உன் குறைவு முடிந்து போகும். கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரும்படி அவர் பிரியப்படுகிறதா இருக்கிறார். உனக்காக அவர் சிலுவையில தரித்திரமா தொங்கினார். அவர் உனக்காக சிறு தரித்திரமா தொங்கினார். அவர் உன்னை சீமாட்டிய மாட்டும்படி, உன் சீமானா வாழ வைக்கும்படி, அவருக்கு ஆசீர்வாதத்தினால் யாக்கோபு சொந்தத்தால் போஷிக்கும்படி. ஓ ரிலஹான்டா ரெனமோ லேரென ஹசாக்கியான்டாராமே ஜக்ரியாதோ லேனமா ஹஸ்மாட்டியா ஹசனேக்கபா Marbola dienigo lerene ma sandri hasa rebohoda sekiamo rega brahma kamaka de sekya sakrodra mahando rele handarana kabara. அன்று நீ சொன்னீங்களோ தகப்பனே, இரும்பு தாழ்பாங்களை முறியடித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடு பொதுகளையும் உனக்கு நான் கொடுப்பேன். கர்த்தர் உனக்கு பிரியமா இருக்கிறபடியால் பாலும் தேடும் ஒரு தேசத்தை கொடுப்பார். அவர் உன் கையில கொடுப்பார். எழுதா ஜெயித்துக்கொள், எழுத பெற்றுக்கொள், விசுவாசி பெற்றுக்கொள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி செலுத்துறோம்ப்பா. இங்க போகும்போது தெரிந்து புத்தியுள்ளா போங்க. வருமா வர யோசிக்காதீங்க. கர்த்தர் கொடுப்பாரா நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் கொடுப்பாரு. தெளிவா சமாதானத்தோடு போங்க. கண்டிப்பா கண்காட்சி அதிசயம் காண செய்வார் தேவன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஓ தேவனே, நீ நல்லவர் அப்பா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து சொல்வோம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, என்னை கீழாகாமல் என்னை மேலாக்கும் சொன்னீரப்பா. இதில் கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல்
அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனான், அறுவடை காணாமல் தெரிந்து போனவனான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனான், அறுவடை காணாமல் அற்பமான எண்ணில் அற்புதங்கள் செய்து அற்புதத்தை தொடர்ந்து வைத்தவரே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, அப்பா, இந்த புதிய உடன்படிக்கை எங்களுக்கு தகுதி இல்லைப்பா. நாங்கள் அந்நியர்களாக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம், காணியாட்சி புறமே இருந்தோம் ராஜா, வாக்குத்தத்தம் தூரமாக இருந்தோம். அப்பா, நீ எங்களை தேடி வந்து எங்கள் பாவங்களை கழுவி ரத்தத்தினால் எங்களோட உடன்படிக்கை செஞ்சு இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எங்களை பங்கு பெறும்படி எங்கள் தகுதி உள்ளாக்கினீரே ஆண்டவரே. இது உங்கள் கிருபை ஆண்டவரே, எங்கள் கிரியே இல்லைப்பா. நாங்கள் செஞ்சது நல்ல தர்மங்கள் கிடையாது, தான தர்மம் கிடையாதுப்பா. என் முன்னோர்கள் அனுசரித்த சடங்குகள் ஆண்டவரே, பாரம்பரியம் இல்லைப்பா. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்பு ஆண்டவரே, அந்த மீட்பில வந்து இந்த புதிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஓகே, நன்றி, நன்றி செலுத்தினோம்ப்பா. நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்மை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே, வெற்றி எடுத்துக்கொள்கிறோம், சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம், சமாதானம் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே, பலன் எடுத்துக்கொள்கிறோம், ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்தோடனும் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.